ஜெயம் ஜெயம். நான் 7 பேர் பேர் சொல்ல வருகின்றா. காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா அக்கா போற விகார கொடிய சந்தாலு அத்திராபுரத்தில் உள்ள முழுக்கை பிடித்து பொருளை இழுத்துக் கொண்டு வரும் பொழுது அவர் எப்படி இருந்தா தெரியுமா? எப்படி ஆடாமல் அசையாமல் இருக்குமோ அதேபோல் பத்தாமா இருந்தார் என்று அழுகின்றாயா? கவலைப்படாதே. ஆனா இப்போது ஏன் வந்தேன்? உங்களுக்கு ஆபத்து வருகிறதம்மா. அது யாராலே துரிய செய்த கொடுமையினால் அந்த துரியனானவன் செய்வான்.
ஆமா ஆண்டில குய்ய உராந்தி தீப்பந்தி எரிந்தி இதற்காக சம்பாதான அனுப்பி 10 நாள் கர்மகாரி செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்காளம்மா. நாட்டிலே இருக்கும் பொழுதுதான் அந்த துரியனை வாழவிடவில்லை. ஆனால் நாட்டிற்கும் வந்து எங்களுக்கு கொடுமை செய்கின்றானே அண்ணா, இப்படியே செய்து கொண்டிருந்தால் அந்த கர்மகாரியத்தை தாங்கள் சென்று நிறுத்தக்கூடாதா? ஆமா, நாம இருவரும் பேசிக் கொண்டிருக்கோமே. 10 மணிக்கு ராஜா தீபராஜா நம்மளா அஜா தெரியுமா அண்ணா, எங்கே சென்றிருக்கார்கள்? என் பக்தாமார்களோ காலை கடன் முடிப்பதற்காக சென்றிருக்கின்றார். அந்த துரியா செய்யக்கூடிய கர்மகாலத்தை நீரா சென்று நிறுத்த வேண்டும். அண்ணா, நீங்கள் சொல்வது விந்தையா வேடிக்கையா? அண்ணா, நானோ ஒரு பெண்பால், அங்கே இருக்கக்கூடியவர் யார்? கோர விகார கொடிய சண்டாளர்கள் இருக்கும் இடம். நான் சென்றால் நிறுத்த முடியுமா அண்ணா? இப்படியே பயக்கூடாது. இந்த உருவத்தை மாத்தி குலத்தியா குரத்தியாக செல்வதா? குலத்தியாக சென்ற உன்னை எப்படி அழைப்பான்? ஆடி கூறா உன்னை எப்படி ஜாடையா அழைப்பாங்களா?
அத்தினாபுரத்தில் உள்ளோர் அங்கே இருக்கக்கூடிய பெருந்திருவாள் அவருடைய ஓரத்திமார்கள் எல்லாம் என்னை வாடி என்றும் கோடி என்றும் ஜாலியா பேசுவாரே அண்ணா. அது எப்படி பேசுவார்? ஆனால் நான் அப்படி குரத்தியாக சென்றாலும் உனக்கு என்ன தொழில் தெரியும் என்று கேட்டால் என்ன சொல்லுவார்? என்ன தொழில் தெரியுமா? கோடி பச்சையே அத்தினாபுரம் சென்று உனக்கு என்ன தொழில் தெரியும் கேட்டால் பாடி பச்சை குத்துவேன், சிகரெட் பச்சை குத்துவேன், புற பச்சை குத்துவேன். குழந்தைக்கு என்ன செய்து கொடுப்பாய்? ஆனால் ஓலைகிளி குழந்தைகளுக்கு ஓலையால் கிளிகளுக்கு போய் பின்னி கொடுப்பேன். அது மட்டும் தானா அண்ணா? அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் என்னென்ன கொடுப்பேன் தெரியுமா? கவலை பெண்களுக்கு நானும் மக்கவழியல் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாம் தயார் செய்து கொடுப்பேன் அண்ணா. ஆனா இந்த உருவமானது அண்ணா நான் எப்படி இருக்கின்றேன் பார்த்தீங்களா? இந்த நிலைமையே எப்படி அம்மா இருக்கா? அண்ணா விதியாலே மாயு பரிபூர்ணனாலே
செய்திருக்கின்றார் பார்த்தீர்களா அண்ணா? தங்கா என் மனமானது ஆறவில்லையே. அப்படி நான் குரத்தியாக போக வேண்டும் என்றால் எனக்கு எப்படி என்ன குரத்தி வடிவம் வரும் சொல்லுங்கள் தங்கா அண்ணா. வடக்கே உள்ளே ஏய், யமுனா நதிக்கரையிலே சென்று ஸ்நானமான முடித்து இரு கரத்தை மேலே தூக்கி அறிவாழ்ந்தாய் ஆண்டு வாழ முழுகிறார். அன்போடி நீ போய் வருவா.
அப்படியா அண்ணா? ஆமாம்மா. அண்ணா, எனக்கு குழந்தையாக நீங்களே வருகிறீர்கள் என்றால் அத்தினாபுரம் போவதற்கு எனக்கு என்னன்னா பயம்? ஹரி கோவிந்தா என்று ஆமாம், கவலை. ஆகட்டும். ஹரி ஹரி கோவிந்தா, ஹரி ஹரி கோவிந்தா, கோவிந்தா.
இந்த ஊரு இந்த ஊர்ல பெருசுகாரன் போது எவ்வளவு அடக்கம் ஒடுக்குமா இருந்தது நான் இல்லாம போனா இந்த ஊர் அந்த அளவுக்கு முத்தி போகுது அநியாயமா ஆமா நான் என்ன சொல்லிட்டு போனா ஊர்ல வந்து திருடகுமார் அதிகமாகுதியா ராத்திரில லைட் நிச்சு வைங்க பகல்ல போட்டு வைங்க சொல்லிட்டு போனேன் இல்லையா ராத்திரில லைட் எரிஞ்சிருந்தா திருட வந்து எதனாவது பொருள் எடுத்து போட்டா யாரும் வந்து கேப்பீங்க என்னதானே கேப்பீங்க நான் இப்பதான் வந்து பட்டணத்துல இருந்து வந்துங்கறேன் நான் பட்டணத்துல வந்துங்கறேன் இப்பதான் வந்து அதனால என்ன பண்ணேப்பா டேய் ராத்திரில எல்லாம் லைட் எரியுது அந்த சொரகா லைட் எரியுது இந்த கண்ணை புடுற லைட் வர எரியுது சரி எரியுதுடா மொத்தத்தி ஒட்டி ஓடுறாத மொத்தத்தி ஒட்டி போறேன் எனக்கு கேட்காம ஏன்டா போறீங்க போட மாட்டேடா அங்க நில்லு ஏன் ராஜா ராஜா ஏன் ராஜா என்ன போட்டு அவங்க பக்கத்துல ஒரு நாத்தடி ஐயோ என்ன வந்து வந்து வீராயிர யாரு தெரியாப்பா ஒரே பாய் குளிப்பாக குளிக்க மாட்டா ஊருக்கு நாட்டாரு காரி மூஞ்சி நாட்டு நாட்டாருன்னு சொல்றாங்க நாட்டாருன்னு சொல்லக்கூடாது நாக்கு நான் யார் என்று தெரிகிறதா தெரியுமா இது ஆதில் வந்த வடிவம் கிடையாது பேர் பாதி வந்த வடிவம் நான் ஆதில் யார் தெரியுமா பஞ்ச பாண்டவர் ஐவர் இருக்கிறார் அல்லவா ஐவருக்கு மனைவியா வரக்கூடிய அழகு திரு பாஞ்சாலி யார வந்து ஏமாத்த பாக்குற திரௌபதமா வந்து ராஜகிரி முடியவங்க அவங்க எங்க இருக்கிறாங்க ஏதாவது எனக்கு தெரியும் நீ பார்த்தா மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தா பச்சை பச்சை இருக்கிற யார வந்து ஏமாத்த பாக்குற அந்த அம்மா என்ன உருவத்துல என்ன அழகா இருப்பாங்க உன்னை வந்து பார்த்தா சொல்றது பஞ்ச பாண்டவர்கள் வந்த பாஞ்சாலி என்னுடைய பெயர் பாஞ்சாலி திரௌபதி ஏமா அந்த உருவா ஏன் அந்த உருவா தாயாதி செய்த கொடுமையினா நாடு நகரம் அனைத்து மறுத்துக் கொண்டான் 12 வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் காணக ஓட்டி விட்டான் காணவத்தில் காலத்தை கடித்து வரும் பொழுது அண்ணா அதிகாலையில் தோன்றினார் சரி தோன்றி தங்கா பஞ்சமூர்த்திகள் எங்கே என்று கேட்டார் அண்ணா உங்க காலைக்கடனை முடிப்பதற்கு ஆண்டுமலை தொழிலுக்கு சென்றிருக்கிறார் நான் தானா தினந்தனிமா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சொன்ன காலத்தில் என்ன சொன்னா தங்கா தாயாதி வார்த்தையை கேட்டு காணகத்தில் காலத்தை கழித்து வரீங்க ஆமா ஆனால் அந்த தாயாதி துரியனானவன் நீங்கள் இறந்ததாக துறந்தது ஒரு கர்மகாரியம் செய்கிறார் கர்மகாரியம் செய்கின்றார் என்று சொன்ன காலத்தில் அண்ணா அவன் கர்மகாரியம் செய்து விட்டார் உயிரோடு நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு கர்மகாரியம் செய்து விட்டால் இறந்தாலும் சொர்க்கம் கிடைக்காது இப்பேற்பட்ட தீய செயலை செய்கிறேன் அண்ணா என்னன்னா காரணம் என்று கேட்ட காலத்தில் தங்கா யாதொன்று கவஞ்ச வேண்டாம் துரியன் செய்தும் கர்மகாரியத்தை நிறுத்தி அவன் கொடுக்கும் சன்னலை பெற்று வந்தால் சிறப்புடன் ஆடாடலாம் என்று அண்ணா சொன்னார் அண்ணா இவர் ராஜாக்கள் இருக்கிறார் வீராதி வீரர்கள் அவர் செல்வா என்று கேட்டேன் அவர்களால் முடியாது தெரியாது கர்மகாரியத்தை நிறுத்த வேண்டும் என்றால் உன்னால் தான் முடியும் என்று என்னை குறித்தார் ஆடவரால் முடியாது உன்னாலம்மா முடியும் என்று உரைத்தார் என்னை குறித்தார் அண்ணா நான் பெண்ணாக பிறந்தவள் என்னால் எப்படி கர்மகாரியத்தை நிறுத்த வேண்டும் என்று கேட்ட காலத்தில் பன்னக சாலையில் இருந்து இந்த யமுனாபுத்திரா நதிக்கரையை காட்டினார் இந்த நதிக்கரையை காட்டினா சொன்னாரு இந்த நதியில் நின்று ஹரிஹரி கோவிந்தா என்று ஓர் முழுகு முழுகினார் பச்சை நிற மேனி வந்துவிடும் சரி
ஆமாம்மா ஏமா பச்சை பச்சை இருக்குதாம்மா பரவாயில்ல. எதற்காக பச்சை நிற மேனி வருதுன்னு கேட்ட காலத்தில் இந்த உருவத்தை மாத்தணுமா? ஏன்னா உருவத்தை மாத்தணும், புறத்தையாக போனால் நிறுத்த வேண்டும் என்று பொருத்தமாக சொன்னார். பரவாயில்ல, அதனால பச்சை நிற மேனி. சரி. இரண்டாவது ஹரிஹரி கோவிந்தா என்று இரண்டாவது முடிவு மொழியினால் கரத்தில் மந்திர பிரம்பும் குறி கூடைய வரும் என்று சொன்னார். ஆமா தலையில போடுறது வந்துருதா? வந்துச்சா? மூன்றாவதா அண்ணா முக்கியமா படிச்சு வச்சுக்கலாம். துணையோடு அந்த நெடுவடி போகலாம் என்று சொன்னார். என்ன இருக்கக்கூடிய தனியா தண்ணி வந்து எப்படியா போச்சு? தங்கால் என்னுடைய வார்த்தையை கேட்டு நீ அஸ்தினாபுரம் போகிறாய். உனக்காக வேண்டி நான் இந்த உருவத்தை மாற்றி பரந்தாமன் உன்னுடைய அண்ணன் உன் மடியில் குழந்தையாக வந்து சொன்னார். அவன் சொன்ன போது மூன்றாவது முழுகலான்னு பார்த்தேன். சிவபூஜையில கரடி பூந்தா மாதிரி வந்து பூந்துட்டு யாரு சொல்றீங்களா? நான் ஏதோ எங்க நாட்டுக்கு ஏதோ பூஜா வந்துக்குதே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்க வந்தா என்ன காட்டுறீங்களே? இல்லப்பா, சிவபூஜையில கரடி பூந்து அந்த பூஜையை கெடுக்க எப்படி வந்து அது போல வந்து சொல்றியா? அது போல வந்து சேர்ந்து சரி. மூன்றாவது முழுகலான்னு நினைச்சேன். நீ வந்துட்ட. சரி, என் அண்ணன் குழந்தையா வராரா? எப்படி வரான்னு நான் இப்ப பாத்துறேன் வந்தல. நீ என்னடா பண்ணிட்டியா? ஏய், எல்லா விஷயத்துக்கும் குழந்தை போறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஆம்பளைங்க கூட இருக்கணும்னு சொல்றாங்க, பொம்பளைங்களா கூட. ஆனா புள்ள பத்திர விஷயம் மட்டும் இருக்க கூடாதுன்றாங்க. ஏன்பா அப்படி சொல்ற? அது எந்த வயல போறது எந்த வயல வந்து நான் பாத்துறேன். வாடியோ எந்த வழியில போகுது? எந்த வயல போகுது? என் அண்ணன் அருள் இருந்தா உனக்கு தெரியாது. அங்கே வருவார். சரி பாக்கலாம், வாடியா. சரியா? ஐயோ, டேய் டேய் டேய், திருடா திருடா திருடா. எப்பா இந்த குழந்தை எந்த வயல போய் எந்த புதிய டேய் சந்தோஷம் பொது வயல வந்துச்சா? ஐயோ மூஞ்சி காட்டாதடா. டேய் டேய், எப்பா குழந்தை நம்ம பையனுக்கு நமக்கு பால் யார் கொடுத்தீங்கயா? டேய் பொண்ணு மாயமா வந்தாரியா? எங்க அண்ணன் மாயமா வந்துட்டாரு. அவருக்கு பச்சை பால் யார் கொடுக்குது? பாயா எங்க அண்ணன் மாயமா வந்துருக்கிறார். பால் யார்? எங்க அண்ணன் வந்து பால் நான் தான் கொடுக்கணும்பா. பால் நீயா கொடுமா? ஏண்டி அவங்க புள்ள பத்துக்கும் போதே பால் வரல, புட்டி பால் ஊத்துறாங்க. அது சப்பிங் ஆகுதா? இது வயிற்றுல பிறகாத போது எப்படி பால் வர? டேய் வருமா? அப்படியா? அண்ணன் கணக்கு அழுந்தா வருடியா? குடு பார்க்கலாம். குடுக்கட்டுமா? டேய் என்னடா சும்மா இருக்கீங்க? ஏன் மூஞ்சி காட்டாதடா. என்ன குடும்பங்கெல்லாம் முடிஞ்சது ஆனா பொண்ணா தெரியல, தட்டி தட்டி பார்த்துட்டா. டேய் யாரா பால்? டேய் டேய் என்னடா போறான்? போடு நான் பாடு. எங்க அண்ணன் பால் குடி போடுறா. போடு. யாரும் வந்து ஏமாத்த பாக்குறா? ஐயோ எப்பா ஏய் ஒண்ணுக்கு பால் ஓ ஐயா ஐவாதா ஐவாதா டேய் உனக்கு பல்லா தரடா. இவரு எப்படி குடிப்பாரு? எப்படி மூஞ்சி ஒண்ணு
அவதாரம் தெரியுமா? ஐயோ பூதகியை கொன்ற அவதாரம் அது. அதான் நீ பெருத்து உருவமாக்குது. பெருத்த நிறம், பெருத்த உருவம், பூதகியை கொன்ற உருவம். ஆனா இப்ப பாக்குறியா சகடாசுரனை கொன்ற உருவம் எப்படி வருது என் வீட்டு பசங்கெல்லாம் வந்து பால் வந்து இட்லி குடிப்பாங்க. ஆனா ஒன்ன ஊத்தி குடிப்பாருன்ற என்ன சமாதானத்தை பாலை குடிச்சிருந்தா எப்படி பச்சியாருமா? என் அண்ணனுக்கு ஆனா என்ன கொடுக்கணும் தெரியுமா? என் வீட்டு பசங்க அப்படிதான் தெரியுமா? நீங்க இருந்து ரேஷன் கடைக்கு போவேன், 4 கிலோ இலவசமா அரிசி போறாங்க. ரேஷன் அரிசி என் மொண்டாட்டி எடுத்து வந்து அந்த அரிசி குடுத்து அரைவேக்கலை வேக வச்சு, ஆமா அரைப்படி உப்பு, அரைப்படி மிளகா தூள் மொத்தமா ஒன்னா போட்டு வச்சு மொத்த ஊட்ட வச்சியா சாப்பிட்டு திம்முன்னு கிடப்பாங்க. என் அண்ணனுக்கு அது கொடுக்க மாட்டேன். என் அண்ணனுக்கு என்ன கொடுப்பேன்? பாச்சு எப்பா இந்த குழந்தைக்கு பால் வராது, பால் குடிச்சு நல்லா இருக்குப்பா. பொட்டு மட்டும் பெச்சா வச்சுக்கிறா பையா. தினந்தோறும் போறது 118 ஏன் போடலாம் தெரியுது. நான் போறேன் பாரு. அரிகரி மொரங்கரி அங்க போடல இன்னைக்கு கோழிக்கறி பருப்பு சாம்பாரு. சரி சரியா என்ன கொடுப்போம் கொண்டுங்க? எங்க அண்ணனுக்கு பாச்சு வேண்டுமா? எங்க அண்ணனுக்கு பச்சரிசி சாதத்தை ஐயோ ஒரு கிண்ணத்தில் வச்சு அதுல மோரோ தயிரோ இது ரெண்டும் ஒன்னா பசிஞ்சு அதுல பருப்பு பால் சாதமோ தயிர் சாதமோ மோர் சாதமோ கொடுப்பேன். பருப்பு சேர்த்துக்கணும். அப்ப பருப்பா கூட என்ன 3 வகையை சேர்த்து கொடுக்கணும். தயிர் சேர்க்கறனா அத கூட பருப்பு சேர்த்துக்கணும். பருப்பு சேர்த்தோம்னா ஐயோ அத கூட நெய் சேர்த்துக்கணும். நெய் இல்லாம நெய் இல்ல அண்ணன் சாப்பிட மாட்டான். கனே எங்க வீட்டு அண்ணனுக்கு உங்க வீட்டு குழந்தைக்கு விளையாட்டு பொருள் என்ன கொடுப்பேன்? எங்க வீட்டு பசங்க வந்து இப்படியே வந்துன்னா விளையாட்டு பொருள் கொடுப்பேன். என்ன பண்ண சொல்லிட்டியா? தேளு பூரா நத்தை நண்டு காளையாங்குட்டி மரக்கட்டை. குழந்தைக்கு தேளு நண்டு பூரா மரக்கட்டை இதெல்லாம் கொடுக்கணும். என் வீடு வந்து ஓலை கத்து கொடுமா. நான் என்ன பண்ணுவேன், என் பையன் முட்டி போட்டுக்கிறானா இந்த உன்னோட தூர உயரத்துக்கு அதுக்கா இந்த ஓலைக்கு ஒண்ணுனா பிச்சின்னு கீழே விழுது அந்த மரக்கட்டை. அதை முட்டி போட்டே போய் ஒவ்வொரு மரக்கட்டையை எடுத்து கரு கட்டி விடுறோம். கரு ஆமா. ஐயோ என்ன பண்ணுது அது போல. எங்க அண்ணனுக்கு என்ன குழம்பு தெரியுமா? என்ன கொடுப்பேன்?
அப்புறம் கிளிகிளிப்ப பூச்சிக்கார பொம்மை இதெல்லாம் வச்சு ஒண்ணு விளையாட்டு பொருள் கொடுப்பியா? சரியா? இப்படியே வந்தா தூக்கம் வந்தா என்ன பண்ணுவேன்? டேய் என் வீட்டு பார்த்தா தூக்கம் வந்தா என்ன பண்ண தெரியுமா? தண்ணி தொட்டில போட்டு விட்டா பாட்டு அதே தூங்கி கிடக்கும். தண்ணி தொட்டில? ஆமா. மூதி அடி படுற மாதிரி. என்ன டேய் எங்க அண்ணன் அப்படி வைக்க மாட்டேன்பா. எங்க ஜாதியில ஒரு சேலையை கட்டிக்கிட்டு வருவோம், ஒரு சேலையை கையில் எடுத்துட்டு வருவோம். ஐயா இப்போ ஒரு வீதியா பார்த்து வீதியா தெரு ஏதாவது வேலை செய்யும் போது தெருவுல வேலை செய்யும் போது ஒரு மரமட்டா பார்த்து அந்த இடத்துல தொட்டில் கட்டிட்டு அண்ணனை உரம் வச்சுட்டு தூங்க வச்சு எங்க வேலை நடுப்பா தூங்கிட்டு போறா நீ உசாடு மச்சான், நீ தூங்கிட்டு போறா கண்ணாடி பையா எங்க அண்ணனை உரம் வச்சுக்கிறேன். ரெண்டு கையில கட்டிமா பூச்சுனாயா? முதல்ல தூங்க தூங்கினா கம்பெனி புண்ணா தண்ணியா அப்படி ஆனா இது குழந்தை பந்தா இது மாதிரி போகிறோமா? எங்கன்னா பாலை குடிச்சோமா ஆத்தா அப்பனா எட்ட ஊட்டமான இருக்கணும். ஐயோ டேய் என் வீட்லயும் தான் பாத்துக்குதா, உன் வீட்லயும் தான் பாத்துக்குதா? ஆமா ஏடா உன் மூஞ்சி எப்படி இருக்குது? என் மூஞ்சி கம்மியாடி பையா குழந்தைப்பா நீ பாடுவாய் இந்த குழந்தைக்கு ஒரு பாட்டு போடுறேன். ஏதோ விஷயங்கிறாப்பா உள்ள 10வது பரந்தாமன் பாடுவாய். இது வேலைக்கு ஆகுது மாதிரியா? ஆனா ஒரு தொந்தரவு மாயமா உங்களுக்கு தூக்குமாயமா என்னமா மண்ணாடுங்கடா குழந்தை பரவாயில்ல அம்மையான்னு கூட சொல்ல மாட்டேயா? துட்டு தந்தே இல்லையா? குத்துட்டியா? 1100 எடுத்தா ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள நான் அப்படிதான் வலிப்பேன். என்ன செய்த
செல்லாதவா நீங்க எங்க அண்ணனுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் 1000 நாவு பிடித்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது. ஏக நாவு பிடித்த என்னால் எப்படி சொல்ல முடியும்? அதனால எங்க அண்ணனை ஒரு குருவா விடுத்து குணத்துக்கு உண்டான காணா கோழி நாக்கு, காட்டு பன்றி மூக்கு, இதெல்லாம் ஒன்றாக சேர்த்து என்ன செய்வது தெரியுமா? என்ன செய்வ? 9 அருகம்புல், 9 மஞ்சள், 9 மிளகு, இதெல்லாம் ஒற்றுமையாக சேர்த்து அது முடிக்கவராக போட்டு யாரு கொடுப்ப குழந்தை இல்லாத பெண்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் மனமானது மாறி பேய் பிடித்தவர் போல் ஆய்வார்கள். அப்பேர் கொண்ட பெண்களுக்கெல்லாம் எங்க அண்ணனை இணைத்து முடிக ஒரு ஒட்டியனானா திருமணமாகாத பெண்களுக்கும் புத்திர சந்தானம் இல்லாத பெண்களுக்கும்
திருமணம் நடக்கும் பரவாயில்லையா? குழந்தை இல்லாத பெண்களுக்கு நல்ல விஷயம் தான் இது. குழந்தைக்கும் நோய் நொடி இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சிறிய குழந்தையா வந்தார் பாருங்க அண்ணன். ஆமா அந்த குழந்தைகளுக்கும் பிணி விலகும். பரவாயில்லையா? இப்படிலாம் செய்து வந்தாலும் ஐயோ ஒரே எங்க குழந்தை தெரியுமா ஐயா? நான் என்னென்ன தொழில் செய்ய தெரியுமா ஐயா? என்னென்ன தொழில் செய்யறேன், என்னென்ன வியாதி? யார் யார் உடம்புல என்னென்ன வியாதி இருக்குது நான் பாப்பா ஐயா. ராஜா என்ன அது இந்த கையை பிடிச்சி நாடி பார்த்து வியாதிக்கு கண்டுபிடிக்கிறோம்டாலாவா? எல்லாம் அங்கங்க வந்து ரூம் போட்டு வேலை செய்யறாங்க. ஏய் ரூம் போட்டு தான் செய்யறாங்களா? இல்ல இல்ல ரூம் போட்டு அவங்க டிகிரி வச்சு தான் பாக்குறாங்க. ஓ அது இங்கிலீஷ் வைத்தியம் ஐயே, இது நாட்டு வைத்தியம் ஐயே. டேய் இங்கிலீஷ் வைத்தியம் நாட்டு வைத்தியம் வித்தியாசம் இருக்குது ஐயே. சரி உடம்புல என்ன வியாதி சொல்ல முடியுமா? ஆராட்டு பல்லா பார்த்து சொல்லுவா ஐயே. ஒரு ஐயே உடம்பு நல்லா தாங்கிற ஆள மரமாட்டம் வளர்த்து போய்க்கிற ஐயே. ஆனா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயே. சரி பார்க்கலாம். இங்க வாங்க நான் பாக்குறேன் ஐயே. முதல்ல நாட்டு வைத்தியம் பார்த்தியா பாணி? முதல்ல நாட்டு வைத்தியம் பாருங்க ஐயே. ஏய் என்ன பார்க்க போறா? ஒரு நாடி பிடிக்கணும் ஐயே. முதல்ல வந்து என்ன பைசா வைக்க போறியா? பரிசோதனை நெருப்பு பிடிச்சு பார்க்கணும். கை நீட்டு ஐயே. ஏன்னா இரவத்துல கை விடுற மாதிரி இங்க வந்து விடுறேன். ஏய் கை நீட்ட எதையும் வெடி நீட்ட வரியா? அப்படி நீட்டு. ஆபுச்சா இது ஐயே இப்பதான் கை வச்சுக்கிறேன். ஆபுச்சா என்னதான் ஆப்பணுன்ற? ஆபுச்சா இல்லையா? கொஞ்சம் இருங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆம்பளன்றாங்க? ஆபுச்சா இல்லையா? நான் ஐயா ஒண்ணுமே ஆப்பல. ஒரு ஐயே என்னய்யா? பாரு பாரு டேய் நல்லா பாரு. டேய் பொறுமையா பாரு. என்ன ஐயாவுக்கு பெரிய நதி ஐயே. ஐயா ஐயா நீ மூணு நாள் செத்து ஐயே.